நமசிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு ஜோதிட வீடியோக்களை போட்டு வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய 450க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்க முடியும், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஆயுள் ஸ்தானம், ஆயுள் அமைப்பு, இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த 2 உதாரண ஜாதகத்தின் வாயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்திற்கு ஒரு ஆணினுடைய ஜாதகம் வரன் வந்திருக்கு. அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து கேட்குறாங்க, இந்த ஜாதகத்தை பொருத்தலாமா? ஒரு இடத்துல பார்த்து 2 இடத்துல பார்க்கும்போது ஒரு இடத்துல பொருத்தலாங்கிறாங்க, ஒரு இடத்துல பொருத்த வேணாங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் நட்சத்திர பொருத்தங்களோடு பார்க்கணும், அதே நேரத்தில் ஜாதக கட்ட பொருத்தத்தையும் சீர்திக்கு பார்க்கணும் என்று உங்களுடைய வீடியோவில் பார்த்தோம். அப்போ இந்த அமைப்பில் வந்து நட்சத்திர பொருத்தங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கட்ட பொருத்தமும் நன்றாக இருக்கின்றதா என்பதை பார்த்து சொல்லுங்கள் என்ற அமைப்பில் சொல்லும்போது இந்த 2 ஜாதகத்தையும் நம்ம பொருத்தம் பார்க்குறோங்க. இதில் பொதுவாகவே நம்ம ஆயுள் அமைப்பை நம்ம எந்த அடிப்படையில் எடுக்கணும் அப்படின்னா, ஜாதகத்தின் ஒரு ஜாதகருடைய லக்னாதிபதி ஆயுள்காரகன் சனி, ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடம், ஆயுள் ஸ்தானாதிபதி அது 8ஆம் அதிபதி, இது போன்ற நிலைகள்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது போன்ற அமைப்பில் ஏதேனும் குறைபாடுகள் வந்து அதனுடைய தசையும் நடைமுறையில் வரும்போது தான் அங்கே பிரச்சனைகள் தொடங்கும். அப்போ இந்த அமைப்பு இருக்கா என்பதை முதல்ல எடுத்த உடனே ஆயுள் ஸ்தானத்தை தான் பார்க்கணும். அதற்கு பிறகு நம்ம வந்து ஜீவனஸ்தானம், குழந்தை பாக்கியம், இது போன்ற விஷயங்கள்லாம் சீர்தூக்கி பார்த்தாலும் முதல் நிலையில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆயுள் அமைப்பு நன்றாக இருக்கின்றதா என்று பார்க்கணும். அதில் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு இந்த ஆணினுடைய ஜாதகத்தை இணைக்கலாமா என்று சொல்லும்போது, இந்த ஆணினுடைய ஜாதகத்திற்கு ஆயுள் ஸ்தானம் என்பது சற்று வலு குறைவாகவே இருக்கின்றது என்ற அமைப்பில் இந்த ஜாதகத்தை நம்மளால் எடுக்க முடியலைங்க என்று சொன்னோம். அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, அவங்க வந்து மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தற்போது வயது 32 வயது 8 மாதம், ஆணுக்கு வந்து 33 வயது 7 மாதம். பெண் வந்து பிறந்தது மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்திற்கு 3ஆம் இடம், மீன லக்னம், லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சந்திரன் ரிஷப ராசி, 4ஆம் இடத்துல சூரியன் கேது, மிதுனத்தில் சூரியன் கேது, 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று புதனோட கூடியிருக்கின்றார். 6ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் இணைவு, 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, 8ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, 9ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார், உச்ச குருவினுடைய பார்வை வாங்கியிருக்கின்றார். இந்த அமைப்பில் பிறந்த காலங்களில் சந்திர தசை, செவ்வாய் தசை, தற்போது நடக்கக்கூடிய தசை ராகு தசையில் சந்திர புத்தி, சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்றார், சந்திரன் உச்சமாக இருக்கின்றார், ஸ்தானபலத்தோடு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர புத்தி திருமணத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார். ராகு தசையில் சந்திர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்திற்கு ஒரு ஆணினுடைய ஜாதகத்தை அனுப்புகிறாங்க. அந்த ஆணை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்தது விருச்சக ராசியில் பிறந்திருக்கார். நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பிறந்திருக்கின்றார். இருவருக்குமே நட்சத்திர பொருத்தங்கள் என்ற அமைப்பை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிட்ட வந்து 11க்கு 8 பொருத்தம் இருக்குங்க. இதான் அவங்க சொன்னாங்க, சார் இப்போ நட்சத்திர பொருத்தங்கள் 8 பொருத்தம் வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தங்கள் மட்டுமே நாம் பார்க்க முடியாது, ஜாதக பொருத்தத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற அமைப்பில் இங்கே ரிஷப ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருப்பது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். கன்னி லக்னம் 3ஆம் இடத்திலே விருச்சகத்திலே சந்திரன், 4ஆம் இடத்திலே இந்த இதில் தனுசு வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். 5இல் ராகு, 11ஆம் இட லாபஸ்தானத்திலே சூரியன் குரு கேது, 12ஆம் இடத்திலே லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் புதன், 10ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார், 8இலே செவ்வாய் வீற்றிருக்கின்றார். இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் வீற்றிருப்பது தான் ஒரு சிறப்பு. இல்லை 8ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 2 4 7 இல்லை அப்படி என்ற அமைப்பில் நம்ம இங்கே எடுக்கல. செவ்வாய் 8இல் இருந்தாலும் அவர் சுபத்துவமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவர் சுபகரத்துடைய பார்வையிலோ சேர்க்கையிலே இருந்தால் அந்த பிரச்சனையே கிடையாது. இதே நேரத்தில் நடைமுறையில் அந்த செவ்வாய் தசை நடைமுறையில் வராமல் இருப்பது சிறந்தது. ஆனால் இங்கே பிறந்த காலங்களில் புதன் தசை முடிஞ்சு, கே தசை முடிஞ்சு, சுக்கிர தசை முடிஞ்சு, தற்போது சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது 10 வருடம் சந்திர தசை, அதற்கு பிறகு செவ்வாய் தசை. செவ்வாய் 8ஆம் இடத்திலே அட்டமாதிபதி அட்டமா சாண்டிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் என்ற அமைப்பு இங்கே இந்த இடத்துல செல்லுபடி ஆகாதுங்க.
இங்கே அட்டமாதிபதி தானே ஆட்சியாக தானே இருக்காரு. 8ஆம் இடத்துல எந்த நிலையிலும் பாவகிரகம் அமரக்கூடாது. சனி அமரலாம். சனி 8ல் அமர்ந்தால் காரக பாவக நாஸ்தி கிடையாது. 8ல் சனி இயல்பான நிலையில் அமரலாம். நீச்சம் பெற்றிருக்கலாம், வக்ரம் பெற்றிருக்கின்றார், ஆட்சியாக இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் 8ல் சனி அமர்ந்தால் தீர்க்காயுள் தான். ஆனால் அந்த சனி மேலும் பாவத்துவம் அடையக்கூடாது. அந்த சனி ராகுவோடு கூடி, அந்த சனி செவ்வாயோடு இணைந்து, இது போன்ற அமைப்பில் அந்த சனியையே செவ்வாய் பார்த்து இப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல அவர் பாதிக்கப்பட்டுருவார். அப்போ சனி இயல்பான நிலையில் இருக்காரு என்ற அமைப்பில் அவர் மேலும் பாவத்துவம் அடையாமல் 8ல் இருந்தார்னா ஆயுள் உண்டு. இந்த இடத்துல 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது, 8ல் ராகு இருக்கக்கூடாது. 8ல் ராகு இருப்பது குற்றம் அல்ல. 8ல் ராகு இருந்து அவர் சுபத்துவமாக இருந்தால் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு. 8ல் ராகு இருந்தால் ஒன்று சரியில்லைன்னு என்ற அமைப்பு எடுக்கணும் தேவையில்லை. ராகுவோட தசை நடைமுறையில் வருகின்றதா, அவர் சுபரத்துடைய பார்வையிலோ சேர்க்கையிலே இருக்கின்றாரா, அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவரை குரு பார்க்கின்றார். 8ல் ராகு இருக்கட்டும், குரு பார்க்கின்றார். 8ல் ராகு இருக்கட்டும், சுக்கிரன் பார்க்கின்றார். 8ல் ராகு இருக்கட்டும், பௌர்ணமி சந்திரன், வளபிறை சந்திரன் அவரை பார்க்கின்றார். இது போன்ற சுபகரத்துடைய பார்வையிலே இருக்கும்போது கண்டிப்பாக கெடுபலன் இருக்காது. இதே 8ல் செவ்வாய் இருந்து அவர் குருவினுடைய பார்வையிலோ இணைவிலோ இருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனை கிடையாது. 8ல் சுபகரம் இயற்கையாகவே இருக்கலாம். 8ல் குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், அந்த எந்த ப்ராப்ளமும் 8ல் புதன் இருக்கலாம், எந்த ப்ராப்ளத்தையும் தரமாட்டார் ஆயுள் அமைப்பு பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த இடத்துல 8ல் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்து இருந்தாலும் கண்ணிலக்கணத்திற்கு வரக்கூடாத அட்டமாதிபதியினுடைய தசை எங்கே வருகின்றது, 49 வயதில் தொடங்குகிறது. இந்த செவ்வாய் தசை என்பது சிறப்பற்ற நிலையை ஏற்படுத்திவிடும். இந்த செவ்வாய் தசை என்பது நல்ல தசை அல்ல. ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்போ ஆயுள் சமான விஷயங்களில் அவர் பிரச்சனையை ஏற்படுத்தியே தீரக்கூடிய அமைப்பாக இந்த செவ்வாய் திசை இருக்கின்றது என்ற அமைப்பில் இந்த ஜாதகத்தை நம்மளால் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு ரூபத்தில் அங்கே பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். பொதுவாகவே 8ல் செவ்வாய் இருந்தால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்த்துருவார். குடும்ப ரீதியான விஷயங்களில் பிரச்சனை வந்துடும். குடும்பஸ்தானத்தை அங்கே பாதிப்படைய செய்கிறார். இதே 8ல் செவ்வாய் இருந்தால் அவரோட தசையை நடைமுறையில் வரல, பிரச்சனையே கிடையாது, எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா சுக்கிரன், குடும்பாதிபதி சுக்கிரன் இங்கே சந்திர அதியோகத்தில் இருக்கின்றார். ஆனால் 8ல் செவ்வாய் இருந்து செவ்வாயோட தசை நடைமுறையில் வரக்கூடிய காலங்கள் அற்புதமான காலங்களாக இருக்காது என்ற அமைப்பில் இந்த ஜாதகத்தை நம்ம இணைக்க முடியாது. இந்த ஒரு பாயிண்டில் இணைக்க முடியாது என்ற அமைப்பை நம்ம சொல்கிறோங்க. ஏன்னா மற்ற அமைப்பில் பார்த்து சமசப்தம ராசி லக்னமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சமசப்தம லக்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மீன லக்னம், இங்கே கன்னி லக்னம். அப்போ சமசப்த லக்னமாக வந்தது, சமசப்தம ராசியாக வந்துடுது. சூரிய தசை என்பது ஓரளவுக்கு நல்ல தசை தான், குருவோட கூடியிருக்காரு. அடுத்தது சந்திரதசை வரும். சந்திரன் இங்கே ஓரளவுக்கு பௌர்ணமி சந்திரனாக ஏகாதி சந்திரதசை. இந்த தசைகள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கின்றது. அந்த பெண்ணுக்கும் ராகு தசைக்கு பிறகு குரு தசை, குரு உச்சமாக இருக்கார், நல்லா இருக்குது. அடுத்தது சனி தசை வரும், குரு பார்வை செல்லும் சனி தசை, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆயினும் இந்த இடத்துல சூரிய சந்திர தசையில் ஓகே, ஆனால் செவ்வாய் தசை வரக்கூடாது. செவ்வாய் தசை வரும்போது நிச்சயமாக ஆயுள் சம்பந்த விஷயங்களில் பிரச்சனை கொடுத்துருவார் என்ற அடிப்படையில் இந்த ஜாதகத்தை நாம் இணைக்க முடியாது. அப்போ நம்ம எந்த அமைப்பை நம்ம திருமண பொறுத்தவரை பார்க்கணும், நட்சத்திர பொருத்தங்களோடு சேர்த்து அடுத்தடுத்து என்னுடைய தசைகள் சாதகமாக இருக்கின்றதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும்போது தான் முழுமையான பொருத்தமாக அது அமையும். மேலோட்டமாக 8 பொருத்தருக்கு 9 பொருத்தம் என்ற அடிப்படையில் நாம் திருமண பொருத்தத்தை இணைக்கக்கூடாது. அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம தவிர்த்துடலாங்க, வேறு ஜாதகத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம் என்ற அமைப்பை நம்ம இவங்களுக்கு நம்ம சொன்னாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.